தங்கலான் படத்துடைய ட்ரெய்லர் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லரில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல விக்ரம் சார் பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். இயர்லி 2000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியெல்லாம் விட வந்து அதிகமாக ஒரு மார்க்கெட் ரீச் உள்ள ஒரு ஆக்டர். அதே நேரத்தில் ரஜினி சாருக்கு அப்புறம் வந்துட்டு விக்ரம் சார் தான் அப்படின்ற லெவலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசின டைம் அது. அப்படி உள்ள ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆனதுக்கான ரீசன் வந்துட்டு அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. தப்போ சரியோ படம் ஹிட் ஆகுதோ ஃப்ளாப் ஆகுதோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனால் நான் இதுதான் பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய படங்கள் பண்ணார். அதில் ஒரு சில படங்கள் வந்து பெருசாக ஹிட்டும் ஆச்சு, அந்நியன் ஐ மாதிரிலாம். ஆனால் நிறைய படங்கள் வந்து அவருக்கு ஃப்ளாப் தான் ஆச்சு. ஆனால் அதை பற்றிலாம் அவர் இன்றைக்கி வரைக்கும் கவலைப்படல. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சாருக்கு கடைசியாக தேட்டரிக்கல்லையும் சரி, ஒரு ரிவ்யூ வைஸாகவும் சரி, ஒரு நல்ல படம் அப்படின்னா அது இருமுகன் தான். இருமுகனுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு ஒரு ஹிட்டான படம் வந்து பார்த்திங்கன்னா அமையல. மகான் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கலாம். பட் மகான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. மேபி மகான் தேட்டருக்கு வந்திருந்தா விக்ரம் சாரோட 2வது 200 கோடி படமாக இருந்திருக்கும். ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவர் நம்பி இருக்கிறது இந்த தங்காலனை தான். ஏன்னா இந்த தங்காலன் ஓடினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சாருக்கு எல்லாமே வந்து திரும்ப கிடைக்கும். விக்ரம் சார்லாம் நினச்சாருன்னா இந்த சாமி, தில்லு, தூள் மாதிரிலாம் வந்து இன்னொரு 4 படம் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை திருப்பி ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா அவருக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அதை எப்படி பண்ணணுன்ற அறிவும் இருக்குது. ஆனால் அவர் திரும்பவும் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமே பண்ணிகிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவர் பெருசாக பேசப்படுவார், ஒரு பெரிய ஹிட் அவருக்கு கிடைக்குன்றதை நம்பி தான். எனக்கு தெரிஞ்சு தங்காலன் நம்ம விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விக்ரம் சாரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது தங்காலன் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ட்ரெய்லரில் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மேக்கப் தான். மேக்கப்பும் சரி, ஆர்ட் டைரக்ஷனும் சரி இந்த படத்தில் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. குறிப்பாக ரஞ்சித் சார் இந்த படத்தில் சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரம், யாருக்கு என்ன ரோல் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது நல்லாவே தெரியுது. இந்த படத்தோட ஒன்லைன் ஒன்றும் பெரிய ஒன்லைன் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ரஞ்சித் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு, இது KGFல நடந்த உண்மையான கதைன்னு சொல்லிட்டு. அங்கே உள்ள ஆதிவாசிகளை வச்சு அவங்க அந்த KGF மைண்டில் அவங்கள அடிமையாக வச்சு வேலை பார்க்க வச்சாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி விடுதலை ஆனாங்கிறதா இந்த படம். ட்ரெய்லரில் விஷுவல்ஸ்லாம் வந்து தாறுமாறாக இருந்தது. எனக்கு இந்த ட்ரெய்லரில் ஒரே ஒரு குறை தான், CGI வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாக பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா CG ஷார்ட்ஸ் வருது, இந்த பாம்பு வர்றது, இந்த சிறுத்தை வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பொம்மை மாதிரி தான் தெரியுது. CG மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக தங்காலன் ஒரு ஆஸ்கர் வின்னிங் படம் மாதிரி தான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் தங்காலனுக்கு ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு.